வணக்கம். நான் உங்க அழைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகம் படத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல சாரா மரியா சொல்லி 2 சைடும் கேட்டுட்டாங்க. என்ன ஆக்சுவலி படத்தை பார்த்து முடித்ததும் பரிந்துரை செய்ய வேண்டும். வேற புது இதுதான் முதல் படம் இல்ல. விஜய்க்கு கடைசி வருது. என்ன பிரச்சனை வர்றது, என்ன தடை இல்ல, பிரச்சனை வர்றது. அதனால இவருக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இதை தடை செஞ்சா எப்பேற்பட்ட வேலைகளை செய்யலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறது பகல் கனவு. ராத்திரி கனவு இல்ல, பகல் கனவு, மத்தியானம் உச்சியில் கனவு. என்னன்னா, படத்தை பார்த்து முடித்ததும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து பரிந்துரை வழங்க வேண்டும். என்ன என்ன ஆக்சுவலி பாத்தீங்களா, அதுல என்ன குற்றம் இருக்கோ படம் தயாரிப்பாளருக்கு கொடுத்தே ஆகணும். குற்றத்தை எடுக்க கட்டுன்னு சொல்லுங்க. 72 கட்டு 52 கட்டு சும்மாவே கட்டுன்னு சொல்றது. நீங்க ஆக்ஷன் எடுக்கல, நீங்க டைரக்ஷன் இல்ல, நீங்க சிபி என்ன படம் பரிந்துரை அந்த லைசன்ஸ் கொடுக்க வேண்டிய துறையில இருக்கீங்க. எதை எடுக்கணும், எதை பீப் போடணும்னு சொல்லணும். ஒண்ணுமே பீப் போட்டுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அதாவது பரிந்துரை எதை கட் பண்ணும், எந்த இடத்துல பீப் போடணும், எந்த சீன் வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. சும்மா நாங்க பாக்குறோம் எவ்வளவு வருஷம் ஓட்டுவீங்க. எவ்வளவு வருஷம்னாலும் ஆக்சுவலி சும்மா பார்த்துருந்தா கூட கம்மி தான். அதுல இதோ இருக்குன்னு சொல்லி நீங்க தான் பிரயோகப்படுத்துவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிமாட்டை கொட்டுற மாதிரி கொட்டி மூடிட்டு உட்காந்துக்கணும். எங்க போனாலும் முடியாது. எப்ப இருந்தாலும் ஜனநாயகம் படம் வரலனாலும் பரவாயில்ல, யாருக்கும் கவலை இல்லை. அவர் நிக்கிற சம்பளம் வாங்கிட்டு நிம்மதியா கால் போட்டு உட்காரலாம். ஆனா காசு போட்டவங்க விநியோகஸ்தர்கள், யாரு ப்ரொடியூசர்ஸோ, படம் வாங்கின படம் தயாரிச்ச தயாரிப்பாளரும் படத்தோட வேற அமேசானுக்கு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி தியேட்டருக்காரங்க வாங்கியிருக்காங்க. அவங்கள நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி வந்து நிற்கிறாரு. நல்லா இருந்தா நம்ம தமிழ்நாட்டுல பிடிக்காது. என்ன, அவரு காசை வாங்கிட்டாரு, கால் மேல கால் போட்டு உட்காரலாம். ஆனா படம் தயாரிப்பாரும் படத்தோட தியேட்டர் ஓனர்ஸோ, அமேசான் அந்த மாதிரி ஆன்லைன் ஓடிடி தளங்களும் காசு கொடுத்துட்டாங்க. நான் மட்டுமே காசு வாங்கி செட்டிலாக பத்தாது, காசு போட்ட அத்தனை பேரும் நஷ்டம் இருக்கக்கூடாது நிக்கிறாரு. வெட்டங்கிட்டவங்க அவங்களுக்கு அறிவு இல்ல. எனக்கு அப்பயே பல வீடியோ சொல்லியிருக்கேன். கோர்ட்டு கேட்டுருக்காங்க. சொல்றீங்களா, நீங்க புகார் தெரிவிச்சாங்க பொதுமக்கள் பார்க்கல. அந்த துறை யாரு லைசன்ஸ் கொடுக்க வேண்டிய துறையில கமிட்டி மெம்பர்ஸ் பார்த்திருக்காங்க. படத்தோட தயாரிப்பாளர்கள் கூட்டம் பார்த்திருக்கு. நான் என்ன சொல்றேன், யாரு நீங்க சொல்றீங்க வெளிப்படையா யாரு கம்ப்ளைண்ட்னாங்களோ அவங்கள வெளியே சொல்லக்கூடாது. சரிங்க, சொல்லக்கூடாது, வாயில வச்சுக்கோங்க. நான் அதை சொல்ல இல்லை. படம் தயாரிப்பாளர்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லல. யாரு கம்ப்ளைண்ட் வேணாம் அதையும் வெளிப்படையா சொல்றேன். கம்ப்ளைண்ட் பண்றது மொட்டை கடை ஒரே ஒருத்தன் பண்ணுவான், திமுக காரன். நல்லா புரிஞ்சுக்கோ, திமுக காரன் இந்த வேலையெல்லாம் எக்ஸ்பர்ட். என்ன அது யாரு சொன்னாலும் சொல்லுங்க, என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. மொட்டை கடை சொல்றேன். இந்த தெளிவெல்லாம் திறமையா பண்ற ஒரே ஒரு ஆளு திமுக. ஏன்னா மொட்டை கடை எழுது, ஆளே இல்லாம அடிச்சு உடைக்கிறது, கொலை பண்றது, கொள்ளை கற்பழிப்புல பேர் போன கட்சி மட்டும் இல்ல, இந்த மாதிரி வேலைகள்லாம் பிரபலமா பண்ணுவாங்க. நான் சொல்றேன், படத்தோட தயாரிப்பாளரும் யாரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கேட்க தெரியுங்களா, கோர்ட்ல கேட்டிருக்காங்க. அது ஒரு வழக்கறிஞர் வேலை. நான் என்ன சொல்றேன், அதை மட்டும் வெளிப்படையா சொல்லுங்க. சொல்ல என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அதான் சொல்லுவா இல்லையா. என்ன பரிந்துரை, நீங்க லைசன்ஸ் கொடுக்கணும். என்ன எதை அடிப்படையில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, எந்த சீல் நீக்கணும், எத்தனை சீல் நீக்கணும், எந்த இடத்துல பீப் போடணும்னு சொல்லுவா இல்லையா. நீ பார்த்துட்டு வாயில குளக்கலை வச்சிருக்க. நான் சொல்றேன், எத்தனை நாளைக்கு வச்சுக்க, என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி ஆகணும்ல. சொல்லாம வச்சுருந்தா எப்படி தெரியும். பரிந்துரை சர்டிபிகேட் கொடுத்தாகணும். அதுக்கு கொடுக்கறதுக்கு என்ன வழிமுறைகள், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கா சொல்லு. அவங்க சொல்லவே கூடாதுன்னு சொல்ல, எவ்வளவு லேட் பண்ற பண்ணிக்கோ சொல்லி ஆகணும்ல. எவ்வளவு லேட் பண்ணாலும் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி ஆகணும். யாரு கம்ப்ளைண்ட் பண்ணா வேணாம், அவங்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி வேலைகள்லாம் திறமை யாரு. நான் ஆதார் இருக்கான்னு கேட்காதீங்க, துப்பிடுவேன். என்ன கேட்கறதே ஒண்ணு துப்புறீங்களா, என்ன புடுங்குவீங்க, ஒன்னும் புடுங்கல நினைக்கிறேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் கச்சியமா செய்யற ஒரே ஆள் தான் நாடகோஷ தலைவர். நான் இந்த கட்சின்னு சொல்ல, நீங்களே புரிஞ்சுக்கோ. நாடகோஷ தலைவர் வெளிப்படையா வெத்தங்க எடுத்துமா பதிவு போடுறாங்கல்ல,
இதுக்கு சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் பண்றது யாருன்னு கேட்கல. என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி ஆகணும்ல, யாருக்கு? பொதுமக்களுக்கான தயாரிப்பு நிறுவனத்துக்கு சொல்லி வருமா இல்லையா? வெக்கங்கடவங்களே மெட்ராஸ் உரிமை மன்றத்துல அந்த பரிந்துரை சிபிஎஃப்சி என்ன அந்த துறை சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு டைம் கொடுக்கணும். எவ்வளவு வருஷம் சொல்லுங்க, எவ்வளவு வருஷம்னு. வெக்கங்க இருக்கணுமா? ஒரே நாள்ல மத்தியானம் ஜட்ஜ்மெண்ட் சைன் வாங்கி ஜட்ஜிக்கிட்ட சர்டிபிகேட் காப்பி எடுத்துட்டு, அதாவது கோர்ட் காப்பி எடுத்து 1 ஹவர்ல அப்பீல் போடுங்க. உச்சபட்சம் நடி எங்கேயுமே முடியாதுடா. என்ன சரி ஓகே விட்டுருங்க. நீங்க குண்டான வச்சு பண்டிகை, அண்டா குண்டா வச்சு அடக வச்சு பண்டிகை 1 ஹவர்ல வாங்கி அப்பீல் பண்ணிட்டீங்க, அதை விட்டுருங்க. நினைக்கிறேன் வெக்கங்க இருக்கணுமா? எங்களுக்கு டைம் வேணும். நீங்க ஹைகோர்ட்டுக்கு அதுக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஏண்டா ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்கல்ல, நீ ஒரு நாள்ல ஒரு 1 ஹவர்ல அப்பீல் போனல மேல்முறையீட்டுக்கு. நான் சொல்ற விட்டுருங்கடா. நீங்க அப்பீல் போனல அந்த டைம்ல புரியுது இல்லையா? கோர்ட் வேலை நீ பாக்குறது இல்ல, அது வக்கீல் வழக்கறிஞர் வேலை. நீ அந்த துறையில பரிந்துரை பண்றதுக்கு விட்டு என்ன வேலை? கோர்ட் வேலையை பாக்குற சொல்ல வழக்கறிஞர், அதான் வழக்கறிஞர்கள் பாத்துக்காங்க. நீ பரிந்துரை சர்டிபிகேட் கொடுக்கணும். எங்களுக்கு அதுக்குள்ள டைம் கொடுக்கல, அதுக்கும் அப்பீல் போயிட்டாங்க அப்படின்ற. அப்பீல் போய் உங்களுக்கு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, ஒன்னும் புடுங்கல. என்ன நீங்களே புடுங்கல, அவங்களுக்கு புடுங்கல. சுப்ரீம் கோர்ட்ல அவங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல பெண்ணி இருக்கு, அங்கேயே பார்த்துக்கோங்க. வெக்கங்களா? அரசு வழக்கறிஞர் வில்சன் தெளிவா சொல்லுவோம், மேல்முறையீடு போயிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி சொல்றீங்க, மேல்முறையீடு போயிட்டாங்க அதுக்குள்ள அப்படின்னா 1 ஹவர்ல நீங்க மேல்முறையீடு போயிட்டீங்க. நான் சொல்றேன், மேல்முறையீடு போனாங்கல்ல நீங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட்ல தெளிவா சொல்லிருக்காங்க, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல இருக்கு, கீழே பார்த்துக்கோங்க. நீ தள்ளிக்கிட்டே இருக்கல, எவ்வளவு வருஷம் நாள் தள்ளுறது ஒண்ணும் புதுசு இல்ல. என்ன நீ பண்ணிருந்தா அத வழக்கறிஞர் பார்த்துக்குவாங்க, அது விசாரணை தீர்ப்பு அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீ என்ன பரிந்துரைக்கு என்னென்ன வேலையை பார்க்கணும், அது என்ன கிழிச்சா இன்னும் கிழிக்க. எப்பேற்பட்ட எந்த நாளா இருந்தாலும் எத்தனை நாளா இருந்தாலும் பொதுமக்கள் ஜனநாயகம் பார்ப்பாங்க. நீங்க தான் இன்னும் பிரபலப்படுத்தி அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க. கொட்டு வச்சிட்டாங்க மெட்ராஸ் 2 பேருக்கும், படத்தோட தயாரிப்பாளருக்கும் சிபிஎஃப்சி ஏதோ பரிந்துரை பண்ற நிர்வாகத்துக்கும். வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஓடி போயிருங்க. சரிங்களா? இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.